தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மதுரையில் தற்போதைய நிலை குறித்து அங்குள்ள செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்ல தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது? அங்கு கடைகள் எதுவும் அடைக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை பேருந்து மண்டலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய மண்டலங்களை பொறுத்தளவுக்கு 1800க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்கிறது. இதில் 50% பேருந்துகள் காலை 4:30 மணி முதல் பேருந்து நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பேருந்து நிலையங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக கூட்டங்கள் குறைவாக இருக்கிறது. பேருந்துகளில் பொதுமக்கள் கூட்டம் குறைவாக இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா 50% பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட் வணிக வளாக இன்று பூக்கள் வரத்து மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே போல வியாபாரிகளும் குறைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைகள் திறந்திருக்கிறது. நேற்று மிச்சம் இருந்த பூக்களை தற்பொழுது விற்பனை செய்து வருவதாகவும் இந்த பேருந்துகள் இந்த மாதிரி நிறுத்தப்படும் வேலை நிறுத்தம் என்ற ஒரு காரணத்தை வைத்து விவசாயிகள் யாரும் பூக்களை கொண்டு வரவில்லை என்று அந்த பூ மார்க்கெட் சங்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய முத்து நம்மிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய சென்ட்ரல் மார்க்கெட், இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டை தான் நம்ம நின்றுட்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுமையாக மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பல லட்சம் மதிப்பிலான இன்று வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மார்க்கெட்டில் அதாவது புறநகர் பிறப்பகுதிகளில், அதாவது வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு கடைகள் மட்டும் திறந்திருக்கிறது. அந்த சிறு கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வைத்திருக்கக்கூடிய காய்கனிகளை தற்பொழுது இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பொதுமக்கள் வாங்கி செல்கிறார்கள். மொத்தத்தில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு தற்பொழுதைய நிலவரப்படி கடைகள், அதாவது காலையில் திறந்திருக்கக்கூடிய பால் பூத்துகள் மற்றும் டீ கடைகள் மற்றும் திறந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கோ பேப்பர் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தற்போது காலையில் கிடைத்து கொண்டிருக்கிறது. 9 மணிக்கு மேலாக முக்கிய வர்த்தக நிறுவனங்களின் நிலை என்ன, அந்த கடைகள் எந்த அளவுக்கு அடைக்கப்பட்டிருக்கும், இந்த வேலை நிறுத்தத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு கலந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் 9 மணிக்கு மேலாக தான் நமக்கு தெரிய வரும். சரவணன், மதுரையோட மற்ற பகுதிகளில் கடைகள் ஏதாவது அடைக்கப்பட்டிருக்கா? வாகன போக்குவரத்து அங்கே எப்படி இருக்கிறது? அதாவது விழுப்புரத்தில் நாங்கள் போலீஸ் பாதுகாப்போட பேருந்துகள் இயக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சது. தற்போது அங்கு பாதுகாப்பு எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு சரவணன்? மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட போலீஸார் முக்கிய இடங்களில், அதாவது மக்கள் கூடும் இடங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், பேருந்து பணிமனைகளில் போலீஸார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கண்காணிப்பு வாகனங்கள், அதாவது ரோந்து வாகனங்கள், கண்காணிப்பு வாகனங்கள் கேமராவுடன் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் முழுவீச்சில் நேற்று இரவு முதலே ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கும் பேருந்துகள் முழுமையாக இயக்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆட்டோக்கள் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதாவது 40% ஆட்டோக்கள் தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் 10 மணிக்கு மேலதாக சங்கங்களின் போராட்டமானது மறியல் உள்ளிட்ட வகையில் இருப்பதால் அந்த நேரத்தில் ஆட்டோக்கள் மற்றும் இந்த சரக்கு வாகனங்கள், அதாவது சிறிய சரக்கு வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்படுமா அல்லது அத்தியாவசிய தேவைகளுக்காக இயக்கப்படுமா என்பதெல்லாம் நாம் 10 மணிக்கு மேலே தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள மற்றும் பங்கேற்றுள்ள அமைப்புகள் சார்பில் அங்கே ஏதாவது போராட்டங்கள் அல்லது சாலை மறியல் ஏதாவது நடத்த திட்டமிட்டிருக்காங்களா? அப்படி நடத்த திட்டமிட்டிருந்தா எந்தெந்த பகுதிகளில் இது நடைபெற இருக்கிறது? அதாவது பேருந்து பணிமனையில் இருக்க வேலை பார்க்கக்கூடிய சங்கங்கள் CITU, AITUC மற்றும் உள்ளிட்ட அதாவது எதிர்க்கட்சி சங்கங்கள், தோமுசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி சங்கங்கள் இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். காலை 10:30 மணிக்கு அவர்கள் மதுரை தலைமை தபால் நிலையத்தில் அவர்கள் ஒன்று கூடி அங்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய சிறு குறு வியாபாரிகள் மற்றும் சில்வர் பாத்திரக்கடை வியாபாரிகள் எல்லாம் தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டமானது 11 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வர்த்தக நிறுவனங்களை பொறுத்தளவிற்கு மதுரையில் இருக்கக்கூடிய கீழவெளி வீதி, வடக்கு வெளி வீதி, தெற்கு வெளி வீதி, இந்த வெளி வீதிகள் மற்றும் அந்த தேர்முட்டி உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய வர்த்தக நிறுவனங்களில் எல்லாம் ஒரு சில கடைகளில் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள, அந்த சங்கங்களிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், ஏறத்தாழ ஒரு சில கடைகளில் இன்னும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்று நேற்று வரை தெரிவித்தார்கள். இந்த நிலையில் இன்று அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் இந்த பெரிய வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் மளிகை கடை உள்ளிட்ட அந்த பெரிய கடைகளை பொறுத்தளவிற்கெல்லாம் எந்த அளவிற்கு இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக கடையெடுப்பு போராட்டம் நடப்பது என்பதெல்லாம் 10 மணிக்கு மேலதாக முழுமையாக தெரிய வரும்.